பெஞ்சமின் நெதன்யாகு ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம், அவருடைய சிறுநீர் பகுதிகளில் புற்றுநோய் கட்டி உருவாகி இருக்கிறது. அதற்கான சிகிச்சை அவருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தனை அப்பாவிகளை கொன்று குவித்த அநியாயக்காரனுக்கு எதிராக அத்தனை பேரும் கேட்ட பிரார்த்தனைகள் அவனுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கையை நாம் உணர முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று. அந்த அச்சமில்லாமல் இத்தனை கொலைகளை செய்தவன் தற்போது ஒவ்வொரு கட்டமாக அனுபவிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். மவாசி கேம்ப் மீது இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் பாலஸ்தீன போலீஸ் பிரிவினுடைய தலைவர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. போலீஸ்ல இவர் தான் ஆக டாப் லெவல் போஸ்ட்ல இருக்கக்கூடியவர். இவரை இன்றைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, அல் மவாசி கேம்ப்ல நடத்தப்பட்ட தாக்குதல்ல 11 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே இவரும் இவருடைய உதவியாளரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இலக்கு வைத்து இவரைத்தான் நாங்கள் தாக்கி கொன்றோம், இதுவரை தாக்குவதற்காகத்தான் அந்த தாக்குதலே நடத்தப்பட்டது என்று இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் IDF என்கிற இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் மஹமூது சலா, இவருடைய பேர் மஹமூது சலா, இன்றைக்கு இவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார். அல்லாஹு தஆலா இவருக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும். இணை வைக்காத பட்சத்தில் ஷஹீதுகளுக்கு கண்டிப்பாக அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பான் என்கிற ஈமானிய நம்பிக்கை இருக்கிறது. இவருக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 454வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பல மாதங்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சண்டைகளுக்கு மத்தியில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாட்டிலே தினம்தோறும் 50 பேர், 60 பேர், 100 பேர், 200 பேர் என்று கொல்லப்படுகிற சம்பவங்கள் நம்முடைய காதுகளுக்கு எட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்பாவிகள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் 454 நாட்கள், 13 மாதங்களை தாண்டிய நிலையில் கூட உலகமே இதை பார்த்து கொண்டு கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய அநியாயங்கள் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டே இருக்கின்றன. ஆனால் மேற்கு நாடுகளை பொறுத்தவரையில் பாலஸ்தீனத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள், யூதர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். எனவே அவர்களை பொறுத்தவரையில் யூதர்களுடைய உயிர்கள் உயிர்களாக மதிக்கப்படுகின்றன. பாலஸ்தீன அப்பாவிகளுடைய உயிர்களை பொறுத்தவரையில் எத்தனை பேர் அங்கே மாண்டு போனாலும் அவர்களுக்கு அது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விவகாரம் இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்தினுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்ட யோ கேலண்ட் இன்றைக்கு நெசட்ல இருந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நெசட்ல இருந்து ராஜினாமா செய்திருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, MP பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்று அர்த்தம். இவர் ஏற்கனவே அமைச்சராக செயல்பட்டவர். ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் விடுத்திருக்கக்கூடிய கைது அரெஸ்ட் வாரண்ட்ல முதன்மையாக இருக்கக்கூடிய 2 பேர், ஒருவர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, இரண்டாவது நபர் யோ கேலண்ட். இந்த 2 பேர் மீதுதான் அவர்கள் தற்போது அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ சோல்ஜர்ஸ் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு இவர் நெசட்ல இருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த ராஜினாமாவை பொறுத்தவரையில் இது நமக்கு மகிழ்வுக்கான ஒரு செய்தியா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அது ஒரு அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முடிவு. அடுத்ததாக இங்க காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏதாவது நடந்தால் உடனடியாக இஸ்ரேலிலே தேர்தல் நடத்தப்படும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. தேர்தலை நடத்தாமல் இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய யுத்தத்தையே பெஞ்சமின் நெதன்யாகு செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது உடனடி தேர்தல் ஒன்று வந்தால் யோ கேலண்டினுடைய கட்சி, அவர் ஒரு தனி கட்சியை சேர்ந்தவர், கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடியவர். எனவே தன்னுடைய கட்சி எப்படி ஆட்சியை பிடிப்பது, அடுத்த ஆட்சியில் தங்களுடைய இடத்தை எப்படி தக்க வைப்பது என்பதற்கு இப்பொழுதே அவர்கள் போடுகிற திட்டம் தான் இந்த ராஜினாமா. அனுதாபாலையை உண்டாக்க
பாதுகாக்க நினைக்கிறார். தான் ராஜினாமா செய்து விட்டேன் என்பதை கொண்டு நான் இந்த நாட்டுக்கான சேவை செய்கிறவனாகத்தான் இருக்கிறேன், நான் யூதர்களுக்கானவனாக இருக்கிறேன், ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு அப்படிப்பட்டவர் இல்லை என்கிற விமர்சனங்களை வெளிப்படையாக வைப்பதற்காக சர்வசாதாரணமாக நம்ம நாட்டில் என்ன நடக்கும் அது மாதிரியான ஒரு விவகாரமே தவிர ஒரு அரசியல் காரியமாக இதை பார்க்க வேண்டுமே தவிர இதனால் காசா மக்களுக்கோ அல்லது வேறு யாருக்குமோ எந்த விதமான நலவுகளும் ஏற்பட போவதில்லை என்பது முதல் விவகாரம். இந்த நிலையில தான் இன்றைக்கும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஆளில்லா விமான தாக்குதல்கள் ட்ரோன் அட்டாக் காரணமாக சுமார் 52 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. சில நேரங்கள் இந்த வீடியோவை வெள்ளிக்கிழமை காலையில் தான் பல பேரும் பார்ப்பீர்கள். நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நினைவூட்டக்கூடிய ஒரு விவகாரம் தான், தயவு செய்து உலமாக்களே, பள்ளிவாசல் நிர்வாகங்களே, நிறுவனங்களுடைய தலைவர்களே, இயக்கங்களுடைய தலைவர்களே, உங்களிடத்தில் அன்பாக கேட்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை தான், பாலஸ்தீன மக்களுக்காக சில விஷயங்களை மாத்திரம்தான் நாம் மார்க்க அடிப்படையில் செய்ய முடியும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்கான பொருளாதார உதவியை வேண்டுமென்றால் UNRWA மூலமாக அபிஷியலாக நாம் வழங்க முடியும், அல்லது அவர்களுக்காக நாம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய முடியும், செய்து கொண்டும் வருகிறோம். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக மேலதிக ஒரு பிரார்த்தனையாக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை நாம் ஓத முடியும். எனவே தயவு செய்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய அநியாயத்திற்கு எதிராக, அவர்களுக்கு துணை போகிறவர்களுக்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள். குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஜும்ஆ தொழுகையில மாத்திரமாவது ஓத முடியுமா இல்லையா? ஒரு ஜும்ஆவுல கூட இந்த குனூத்து நாசிலாவை ஓத முடியாத அளவுக்கு நம்ம அவ்வளவு பிஸி ஆயிட்டோமா அல்லது அந்த மக்களை மறந்து விட்டோமா என்கிற கேள்விகள் இருக்கிறது. அல்லாஹ்வை பயந்து அந்த மக்களுக்காக ஜனாசா எரிக்கப்படுகிற நேரத்தில் இலங்கையிலே நமக்காக குரல் கொடுத்தவர்கள், நமக்காக போராட்டம் நடத்தியவர்கள், நமக்காக நின்றவர்கள் காசாவினுடைய அப்பாவிகள். எனவே அந்த மக்களுக்காக நாம் நிற்க வேண்டும் சகோதரர்களே. அந்த மக்களுக்காக இந்த குனூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள். குனூத்து நாசிலா எப்படி ஓத வேண்டும், அதனுடைய சட்டதிட்டங்கள் என்ன என்பதை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தனி வீடியோவாக நம்முடைய ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டாக்ஸ் என்கிற இதே சேனலில் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அதை பார்த்து கொண்டால் ஹதீஸ் ஆதார நம்பரோடு அதை விளக்கி இருக்கிறோம். அதை பார்த்து நீங்கள் குனூத்து நாசிலாவை ஓதிக்கொள்ள முடியும் என்கிற விவகாரத்தையும் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு 52க்கு மேற்பட்ட சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இதிலே 20க்கு மேற்பட்டவர்கள் அப்பாவி குழந்தைகள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருப்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கையில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், தாங்கள் பணைய கைதிகளாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களில் இஸ்ரேலிய ஒரு யூதன், ஒரு ஜியோனிஸ்ட் இன்றைக்கு தற்கொலைக்கு முயன்றிருக்கிறான் என்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். தற்கொலை செய்வதற்கு அவன் முயற்சி செய்த நேரம் அவன் தற்போது பாதுகாக்கப்பட்டு அவனுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வழங்கி இருக்கிறார்கள். அவருடைய மருத்துவர்கள் அவனை பரிசோதித்திருக்கிறார்கள். தற்போது அவன் நலமாக இருக்கிறான் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்குரிய காரணமாக அவங்க சொல்றது என்னன்னா, இன்றைக்கு 453 நாட்களுக்கு மேலாக பணைய கைதிகளாக அவர்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். உளவியல் ரீதியாக உங்களுடைய ஆட்கள் ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்கிறார்கள். தங்களுக்கு விடுதலை கிடைக்காது என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடத்தப்படுகிற போது உங்களுடைய பிரதமர் பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கிறார். இறுதியாக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது எகிப்து கத்தாருடைய தலைமையில் இப்பொழுது நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் கிடையாது. பெஞ்சமின் நெத்தன்யாகு தேவையற்ற நிபந்தனைகளை போட்டு பேச்சுவார்த்தைகளை குழப்பி அடித்துக் கொண்டிருக்கிறார். எனவே சமாதான உடன்படிக்கைக்கு ஒத்துக்கொண்டு காசாவை விட்டு உங்களுடைய ராணுவத்தை வெளியேறச் சொல்லுங்கள், உங்களுடைய ஆட்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம், பாலஸ்தீனம் எங்கள் பூமி, எங்களுக்கு அதை தரச் சொல்லி விடுங்கள், உங்கள் ஆட்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து சேருவார்கள் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ பிரிவு வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் நேற்றைய தினமும் டெல் அவீவ் முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. இந்த பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வந்து தாருங்கள் என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்டது. பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம், அவருடைய சிறுநீர் பகுதிகளில் புற்றுநோய் கட்டி உருவாகி இருக்கிறது. அதற்கான சிகிச்சை அவருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தனை அப்பாவிகளை கொன்று குவித்த அநியாயக்காரனுக்கு எதிராக அத்தனை பேரும் கேட்ட பிரார்த்தனைகள் அவனுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கையை நாம் உணர முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று. அந்த அச்சமில்லாமல் இத்தனை கொலைகளை செய்தவன் தற்போது ஒவ்வொரு கட்டமாக அனுபவிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இப்படியான நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி தான், ஜெனின் பிரச்சனையில்
ஒரு முக்கியமான மாற்றம் தற்போது நடந்திருக்கிறது. ஜெனின் என்பது வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. ஜெனின் பிரிகேட்ஸ் இருக்கிறாங்க, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவு. அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஜெனின் முகாமுக்குள்ள வந்து செய்கிற அநியாயங்களுக்கு எதிராக பலவிடுத்தம் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக அந்த பகுதியில் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய யாசர் அரபாத் உருவாக்கிய ஃபத்தாஹ் அமைப்பினுடைய ராணுவ பிரிவு என்று சொல்லிக்கொண்டு போலீஸ் அதிகாரிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றிய செய்திகளை ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு சுதந்திர போராட்டமும் வெற்றி அடைவதற்கு தாமதமாகுவது காரணங்களில் மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அந்தந்த சமூகங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள், அந்தந்த சமூகங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முனாஃபிகீன்கள், காலை வாரக்கூடியவர்கள், முதுகிலே குத்தக்கூடியவர்கள். இப்பொழுது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முதுகிலே குத்தக்கூடிய வேலையை செய்கிறவர்கள் யார் என்று சொன்னால், இங்க பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய PA பாலஸ்டைன் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய மஹமூத் அப்பாஸ் தலைமையிலான அவருடைய ஆட்கள் தான் முதுகிலே குத்துகிற வேலையை செய்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நெஞ்சிலே குத்தி கொண்டிருக்கிறது, இவர்கள் முதுகிலே குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜெனின் படைப்பிரிவு இந்த இரண்டு அயோக்கியர்களையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. இரண்டு தரப்புக்கு எதிராகவும் அவர்கள் சண்டையிட்டு வருகிறார்கள். இப்படியான நிலையில அங்கு நடக்கக்கூடிய செய்திகளை துல்லியமாக தரக்கூடிய ஊடகமாக இருப்பது அல் ஜசீரா என்பது நமக்கெல்லாம் தெரியும். காசாவுக்குள்ள இதுவரைக்கும் அல் ஜசீராவினுடைய 170க்கு மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கத்தார் தலைமையிலான அல் ஜசீரா ஊடகம் எந்த விதமான விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் உண்மையை உள்ளதுபடி தந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலாலும் இஸ்ரேலுடைய பினாமி ஊடகங்களாலும் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு அல் ஜசீராவினுடைய தாக்கம் சர்வதேசத்தை அடைந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அல் ஜசீராவினுடைய அரபு தொலைக்காட்சியும் அல் ஜசீராவினுடைய அரபு சமூக ஊடகங்களும் அரபு நாடுகள் முழுவதும் வியாபித்திருக்கிற அதே நேரம் அல் ஜசீராவினுடைய ஆங்கில தொலைக்காட்சியும் அல் ஜசீராவின் ஆங்கில இணையதளம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களும் யூரோப் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை 24 மணி நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 453 நாட்கள் நம்ம வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீடியோ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவை வெளியிடுறோம், அல்லது ஒரு நாளைக்கு 2 வீடியோ வெளியிடுறோம். அல் ஜசீரா 453 நாளாக அவங்களுடைய லைவ் டெலிகாஸ்ட் நிறுத்தலை. அல் ஜசீரா மேல பல அட்டாக் நடத்தப்பட்டும் கூட இந்த நிமிடம் வரைக்கும் நீங்க யூடியூப்ல போய் அந்த லைவ் எப்ப ஸ்டார்ட் ஆகிச்சுங்கிறத பார்க்க முடியும். 453 நாட்களாக லைவ் நிறுத்தப்படாமல் தொடர்ந்தும் ஒளிபரப்பாகி கொண்டே இருக்கிறது. இவ்வளவு தியாகத்தை செய்துதான் அல் ஜசீரா இந்த செய்திகளை தருகிறது. அந்த அடிப்படையில் ஜெனின் முகாம்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டைகளையும் காய்தல் ஓத்தல் இல்லாமல் தரக்கூடிய அல் ஜசீரா அங்கிருக்கக்கூடிய PA பாலஸ்டைன் அத்தாரிட்டியினுடைய படைப்பிரிவுகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக முதுகில் கொத்துகிற காரியங்களை செய்யும் போது அதையும் எந்தவித காய்தல் ஓத்தலும் இல்லாமல் தொடர்ந்து சொல்லி வருகிறது. இப்படியான நிலையில நமக்கு தெரியும், ஏற்கனவே இஸ்ரேலுக்குள்ள அல் ஜசீரா தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நெசட்ல பார்லிமெண்ட்லயே அவங்க ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி இந்த தடையை கொண்டு வந்திருக்கும் போது அல் ஜசீரா வெஸ்ட் பேங்க் ஜெருசலத்தில் இருந்துதான் தற்போது இயங்குகிறார்கள். காசாவில் இருந்து அல் ஜசீராவினுடைய அலுவலகம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய குண்டுவெடிப்புகளால் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வெஸ்ட் பேங்க்ல இருந்து அவர்களுடைய 3 அலுவலகங்கள், வெஸ்ட் பேங்க்ல ரமல்லாவில் ஒரு அலுவலகம் இருக்கிறது, ஜெனின் பகுதிகளில் ஒரு அலுவலகம் இருக்கிறது, தலைமை அலுவலகம் ஜெருசலம்ல இருக்கிறது. இந்த 3 இடத்துல இருக்கிறது. அவர்களுடைய மொத்தமான தலைமை அலுவலகம் கத்தார்ல இருக்கிறது. இப்படித்தான் அவர்கள் அவர்களுடைய செய்திகளை ஒளிபரப்பி வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் எதை செய்தார்களோ அதையே யாசர் அரபாத் உருவாக்கிய ஃபத்தாஹ் அமைப்பினுடைய பாலஸ்டைன் அத்தாரிட்டி இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். ஏன்னா பாலஸ்டைன் அத்தாரிட்டியினுடைய கண்ட்ரோல்ல தான் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை இருக்கிறது, ஜெருசலம், ரமல்லா, இதையொட்டி அந்த பகுதிகள் இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய கையிலே காசா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எங்க கண்ட்ரோல்ல தான் இந்த நிலங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அல் ஜசீரா வெஸ்ட் பேங்க்ல இயங்க கூடாது என்கிற தடையை விதித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்க அரபு ஊடகங்கள்ல நிறைய இப்படியான ஒரு காட்சியை பார்க்க முடியும். அல் ஜசீராவினுடைய அலுவலகம் தான் இது, வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அலுவலகம். அந்த அலுவலகத்திற்கு இப்படியான ஒரு எடிட்டிங் செய்யப்பட்ட புகைப்படத்தை, பூட்டு போடப்பட்ட மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டு பல மில்லியன் கணக்கான சகோதரர்கள் அல் ஜசீராவுக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல் ஜசீரா ஊடக தர்மத்திற்கு எதிரானது இது. அல் ஜசீராவை வெஸ்ட் பேங்க்ல தடை செஞ்சா என்ன நடக்கும் என்று சொன்னா, காசாவிலிருந்து நேரடியாக தகவல்களை
கத்தாருக்கு தான் கொடுக்க வேண்டி வரும். உடனுக்குடனான ஏற்பாடுகள் செய்வதற்கான காலக்கெடுகள் ரொம்ப குறைவாக இருக்கும். இதுல நோக்கம் என்னன்னு சொன்னா அல் ஜசீராவினுடைய செய்திகள் உலகத்திற்கு வரக்கூடாது. இவ்வளவு நாட்களாக இஸ்ரேல் எதை செஞ்சானோ அதே வேளையை தற்போது வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய யாசர் அரபாத் உருவாக்கிய ஃபத்தாஹ் அமைப்பு செய்கிறார்கள். இந்த முனாஃபிக்கீன்களால் தான் இத்தனை நாட்கள் பாலஸ்தீன விடுதலை ரொம்ப தாமதமாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல் தான் காசு கொடுப்பான் அவங்களுக்கு. பாலஸ்டைன் அத்தாரிட்டிக்கு ஃபண்ட் பண்றது யாருன்னு கேட்டா அமெரிக்காவும் இஸ்ரேலும். அவன்கிட்ட இருந்து கிடைக்கிற கிள்ளுக்கீரையாக கிடைக்கிற சில எலும்பு துண்டுகளான அந்த காசுகள் எடுத்து வச்சுக்கிட்டு நான் பாலஸ்டைன்ல ஜனாதிபதி என்று சொல்லிக்கிட்டு மஹமூத் அப்பாஸ் இருக்கிறாரு. பாலஸ்தீனம் நாடே கிடையாது, இனி எப்படி ஜனாதிபதியாக முடியும்? அது ஒரு ஏரியாவில் சென்னை எடுத்துக்கிட்டோம்னா சென்னை மாநகராட்சிக்கு இருக்கிற பவர் கூட காசாவினுடைய அல்ல பாலஸ்தீன அத்தாரிட்டிக்கு கிடையாது. அல்லது கொழும்பு மாநகர சபைக்கு இருக்கக்கூடிய பவர் கூட பாலஸ்டைன் அத்தாரிட்டிக்கு கிடையாது. கொழும்பு மாநகர சபை எடுத்துக்கிட்டோம்னா கொழும்பு மாநகர சபைக்கு நேவி நாவல் போர்சஸையும் அதே போன்று விமானப்படையை மட்டும்தான் பயன்படுத்த முடியாது. கொழும்பு மாநகர சபைக்கு போலீஸ் பிரிவே இருக்கிறது. போலீஸை ஹேண்டில் பண்ண முடியும் கொழும்பு மாநகர சபை. அவங்களுக்கு தனி போலீஸ் பிரிவுகள் எல்லாம் இருக்கிறது. இவ்வளவு பலத்தோட கொழும்பு மாநகர சபை இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய பலங்கள் கூட பாலஸ்டைன் அத்தாரிட்டி கிடையாது. பேருக்கு போலீஸை வச்சிருக்கிறாங்க, பேருக்கு எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே நிர்வகிப்பது இஸ்ரேல். அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் கொடுக்கிற அற்ப பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு லாபத்திற்காக தற்போது அல் ஜசீராவை தடை விதிக்கிற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது கத்தாரோடு நேரடியான ஒரு முறுகலையும் மோதலையும் உண்டாக்கும். இந்த அநியாயத்திற்கு அவர்கள் துணை போகிறார்கள். இன்றைக்கு பல பேரும் இதை கண்டித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான தூதுவராக செயல்பாட்டாளராக செயல்படக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஷ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இது ஊடக தர்மத்தை மீறும் செயல், உடனடியாக இதை நிறுத்துங்கள், பாலஸ்தீனத்திலே காசாவிலே நடக்கக்கூடிய செய்திகளை உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய அல் ஜசீராவை நீங்கள் தடுக்கக்கூடாது என்று அவர் இன்றைக்கு தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மர்வான் பிஷாரா பேசுகிறார். அல் ஜசீராவினுடைய மிகச்சிறந்த சர்வதேச ஆய்வாளர். அவர் இன்றைக்கு பேசுகிற போது நம்ம இன்னைக்கு என்ன செய்திகளை சொன்னோமோ இந்த அடிப்படையில் தான் இவர்கள் தடை விதிக்கிறார்கள், இவர்கள் இஸ்ரேலுக்கு துணை போகிறார்கள் என்கிற செய்திகளை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், உதவி செய்யாட்டியும் பரவாயில்லை, பாலஸ்தீனத்துக்கு உபத்திரவம் செய்யாமல் இருந்தாலே போதுமானது. ஓரளவுக்கு அங்கே நடக்கிற அநியாயங்களையாவது அல் ஜசீரா தான் வெளியே கொண்டு வர்றான்னா அதையும் தடை விதித்தால் என்ன நிலை நடக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. இஸ்ரேல் எந்த காரியத்தை செய்தானோ அதே காரியத்தையும் இவர்கள் செய்யக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியான நிலையில தான் மவாசி கேம்ப் மீது இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் பாலஸ்தீன போலீஸ் பிரிவினுடைய தலைவர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பாலஸ்டைன் பற்றி நிறைய செய்திகள் இன்றைக்கு 453 நாட்களாக நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா இன்னைக்கு தெரிய வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், இவர் பாலஸ்தீனத்தினுடைய போலீஸ் பிரிவினுடைய தலைவர், ஐஜிபி என்று நம்ம நாட்டில் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான உயர் போலீஸ்ல இவர் தான் ஆக டாப் லெவல் போஸ்ட்ல இருக்கக்கூடியவர். இவரை இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், அல் மவாசி கேம்ப்ல நடத்தப்பட்ட தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே இவரும் இவருடைய உதவியாளரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இலக்கு வைத்து இவரைத்தான் நாங்கள் தாக்கி கொன்றோம், இதுவரை தாக்குவதற்காகத்தான் அந்த தாக்குதலே நடத்தப்பட்டது என்று இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஐடிஎஃப் என்கிற இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் மஹமூது சலா, இவருடைய பேர் மஹமூது சலா, இன்றைக்கு இவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார். அல்லாஹு தஆலா இவருக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும். இணை வைக்காத பட்சத்தில் ஷஹீதுகளுக்கு கண்டிப்பாக அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பான் என்கிற ஈமானிய நம்பிக்கை இருக்கிறது. இவருக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். இங்கே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், பாலஸ்தீனத்தை ஆளுகிற பாலஸ்தீன விடுதலை இயக்கம் இப்படியானவர்களை தங்களுடைய இயக்கத்தவராக எந்த இடத்திலையும் காட்டினது கிடையாது. பாலஸ்தீனத்தினுடைய போலீஸ் பிரிவு, பாலஸ்தீனத்தினுடைய அதிகார வட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை சுயாதீனமாகவே அவர்கள் இயங்க விட்டார்கள். அப்படியான ஒரு ஆட்சி முறைமையெல்லாம் ஒரு சில நாடுகளில் தான் நம்ம பார்க்க முடியும். அவ்வளவு இண்டிபெண்டன்ட்டாக இயங்கக்கூடியது இந்த போலீஸ் பிரிவை. இவர் செய்த ஒரு மாபெரும் காரியம் என்ன தெரியுமா? பாலஸ்தீனத்தில் இவ்வளவு யுத்தம் நடந்து வருகிற நேரத்திலும் போலீஸ் இயங்கிக் கொண்டே இருந்தார்கள். அவர்களால் முடிந்த பாதுகாப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். உள்ளுக்குள்ள நாட்டுக்குள்ள சில நேரங்களில் மனிதாபிமான உதவி ட்ரக்குகள் வருகிற போது அந்த ட்ரக்குகளை இவங்க தான் ஆயுத முனையில் கொண்டு வந்தாங்க. தற்போதைய நிலையில் ட்ரக்குகளை திருடி கொண்டு போறாங்களா இல்லையா யூதர்கள்? அந்த திருடுகிற நேரத்திலையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு துணையாக இவர்கள் வந்து நின்று மக்களுக்காக நிற்கக்கூடியவர்கள். அவ்வளவு மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒரு தியாகி மஹமூது சலா என்று சொன்னால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு சகோதரர் மஹமூது சலா அவர்கள் கொல்ல
கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவருக்கு உயர்தரமான சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிக செய்திகளில் என்ன நடக்கிறது காசாவுக்குள் என்கிற செய்திகளில், துல்கரேம் படைப்பிரிவு இஸ்ரேலிய படைகளை எதிர்கொண்டு இன்றைக்கு மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் துல்கரேம்ல வெஸ்ட் பேங்க்ல நடைபெற்ற செய்திகளாக வந்திருக்கிறது. ஜபாலியா முகாம் வடக்கு காசா, நார்த் காசாவுல தான் உச்சகட்ட யுத்தம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஜபாலியா முகாம்ல நடுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய தியாகி அன்வர் அஜீஸ் என்கிற பள்ளிவாசல், அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு அருகாமையில் உயர் ரகமான வெடிகுண்டு பொருட்களை வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஆட்களை ஏற்றிக்கொண்டு சென்ற ஒரு ட்ரக் வண்டியை மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ட்ரக்ல எல்லாம் குறைஞ்சது 20 தொடக்கம் 25 பேர் அழைத்து செல்லப்படுவார்கள். ராணுவ ட்ரக் அது. அந்த மாதிரியான ஒரு ட்ரக்கை தான் இன்றைக்கு மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாமே முடிவெடுத்துக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 2 மெர்காவா டேங்குகளும் 2 D9 வகையான புல்டோசர்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் அது தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோக்களை அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் சென்று நாம் பார்க்க முடியும். இங்கே நீங்க பார்க்கலாம், இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இலக்கு வைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் மெர்காவா டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய நிலைகளை நோக்கி சவுத் காசா, தெற்கு காசாவில் இருந்து ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்ம ஒரு 3 நாட்களாக சொல்லி வரக்கூடிய ஒரு செய்தி தான். தொடர்ந்தும் தங்களுடைய ஆயுத பலத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அவர்கள் எந்த பகுதியிலிருந்து ஆயுதத்தை உள்ளே எடுத்தார்கள் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. அதிகமான ஏவுகணைகளை வரவழைத்திருக்கிறார்கள் அல்லது ஆல்ரெடி அவர்கள் பதுக்கி வைத்திருந்தவற்றை மீண்டும் களத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. தொடர்ந்து தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுலயும் சில நேரங்கள் என்ன பண்ணுவானா, இஸ்ரேலுக்கு உள்ள போகல அயன் டோம் எல்லாமே நாசமாக்கப்பட்டிருந்தாலும் ஏரோ சிஸ்டம் இருக்கிறது. இந்த ஏரோ சிஸ்டத்தினால பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அனுப்பக்கூடிய பத்ர் வகையான ஏவுகணை அல்லது அவர்கள் ஃபத்துஹ் வகையான ஏவுகணைகளை வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் 10 தொடக்கம் 15 கிலோமீட்டர்கள் அளவுக்குள்ளே சென்று தாக்கக்கூடியது. இந்த மாதிரியான ஏவுகணைகளை ஏரோ சிஸ்டம் சில நேரங்களில் தடுத்துரும். ஆனால் காசாவுக்குள்ள எந்த ஏரோ சிஸ்டமும் கிடையாது, எந்த ஒரு அயன் டோமும் கிடையாது, எந்த டோமும் கிடையாது. காசாவுக்குள்ள இருக்கக்கூடியவங்க மேலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தினால் அது 100% ஹிட் ஆகும். 100% போய் தாக்குதல் நடத்தும் என்பது மிக துல்லியமான ஒரு விவகாரமாக இருக்கிறது. அதனால தான் உள்ளே இருக்கிறவங்க மேலேயே இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் சகோதர அமைப்பினரும் இணைந்து நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் காசாவில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கூட்டங்களை நோக்கி மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் யாசின் 105 மூலமாக இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அவர்களுடைய ராணுவத்தை ஏற்றிக்கொண்டு சென்ற 2 ஜீப்கள் மீது பைத் ஹனூன் பகுதிகளில் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பைத் ஹனூன் பகுதிகளை பற்றி நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். பைத் ஹனூன் பகுதிகளை மொத்தமாக நாங்க தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு அடிக்கடி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லி வந்து கொண்டிருந்த நிலையில தான் தொடர்ந்து பைத் ஹனூன்ல தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை கொன்று குவிக்கிற வேலையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அதே பைத் ஹனூன் பகுதிகளில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு மேலதிகமாக சென்ட்ரல் காசா பகுதிகளில் ஒரு ஜீப்பை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படியான செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் நம்ம வெளியிட்டிருந்த ஒரு செய்தி தான், பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக களத்திலே நின்ற ஹிஸ்புல்லாக்கள் அமைதி ஒப்பந்தத்தில் தற்போது இருந்தாலும் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் 61வது நாளில் நீங்கள் பல அதிர்ச்சிகளை பார்ப்பீர்கள் என்று சொல்லியிருந்தார். இந்த நிலையில் 2-3 நாட்களாக ஒரு செய்தி கசிந்து கொண்டே இருந்தது. பாலஸ்தீன விடுதலை
அமைப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுக்கு பல மில்லியன் கணக்கான டாலர்களை அனுப்புவதற்கு ஈரான் திட்டமிடுகிறது என்கிற செய்திகள் வெளிவந்த நிலையில் வியாழக்கிழமை தான் அந்த பணம் போய் சேரப்போகிறது ஹிஸ்புல்லாக்களுக்கு என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிறனும், அது நேற்றே அவர்களிடத்தில் போய் சேர்ந்து விட்டது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. என்னன்னா, சிரியா பார்டரை கலாப்ஸ் பண்ணிட்டா இவங்களுக்கு போக வேண்டியது போகாது, ஈரான்ல இருந்து போக வேண்டியதை தடுத்துடலாம் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானையும் லெபனானையும் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். லெபனான்ல என்ன சண்டை நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த நிமிடம் வரைக்கும் லெபனான் பிளஸ் ஈராக் பகுதிகள் ஈரானுடைய ப்ராக்ஸிஸாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய அரசாங்கத்தில் பெரும்பாலான இடங்களை ஹிஸ்புல்லாக்களுடைய ஆட்கள் தான் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் பெரும்பாலான இடங்களை ஹிஸ்புல்லாக்கள் தான் கொண்டிருக்கிறார்கள். எனவே எதுவுமே அங்கு அரசியல் ரீதியாக ஒன்றும் பண்ண முடியாது. தேவையானது தேவையான இடத்திற்கு போய் சேர்ந்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, வெப்பன்ஸ் எல்லாம் அவங்க டைரக்டா வாங்க மாட்டாங்கிறது தெரியும். ஈரான் வழியாகத்தான் எல்லாமே அவங்களுக்கு வந்து சேரும். இதெல்லாம் சேலரி கொடுக்கிறதுக்கு மற்ற சில தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்கிறார் அல் ஜசீராவினுடைய ஆய்வாளர் மர்வான் பிஷாரா. இப்படியான பல செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் எந்த விதமான தாக்குதல்களையும் நடத்தவில்லை, அவர்கள் மீதும் யாரும் எந்த விதமான தாக்குதல்களும் நடத்தவில்லை என்கிற செய்திகளையும் நாம் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. தொடர்ந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் கண்டிப்பாக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுப்போமாக. வாகிறது அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்தும் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களிடத்தில் ஒரு உதவியை கேட்டு வருகிறோம். பாடசாலை மாணவர்களுக்கான இலவச பாடசாலை புத்தகங்களை அவர்களுடைய தேவைகளை நிவர்த்திப்பதற்கான உதவிகளாகத்தான் அவை இருக்கின்றன. சகோதரர்கள் அதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய முதற்கட்டமாக எதிர்வரக்கூடிய நாட்களில் சில பாடசாலைகளை தேர்வு செய்து கிடைத்திருக்கக்கூடிய உதவிகளை கொண்டு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த மாணவர்களுக்கான உதவிகளை உங்களிடத்தில் கேட்டு வருகிறோம். ஒவ்வொரு வருடமும் நாம் அந்த மாணவர்களுக்கு உதவிகளை செய்து வருகிறோம். கடந்த வருடமும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த உதவிகளை நாம் செய்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அந்த மாணவர்களுக்கான உதவி சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மமாக நாளை மறுமையிலே நமக்கு கிடைக்க இருக்கிறது. நாளை மறுமையிலே நிறைய நற்பலன்களை பெற்றுக்கொள்ளும் விதமாக மாணவர்களுக்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கைகளை உங்களிடத்திலே தொடர்ந்து முன்வைத்து வருகிறோம். முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.